வசதி அப்படின்றத தாண்டி வந்துட்டு இந்த எப்படி சொல்றது முதலீடு அப்படின்றது வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாய் மாதிரி தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்துட்டு இந்த கடின உழைப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. வேலை பார்க்கறதுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான வேலைகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பெரிய லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அதனால தான் அவங்க பணக்காரங்க ஆகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. பட் அப்படி பார்த்தா நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால் ஊத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலையில் 4 மணி 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க. அவங்களால ஏன் பெரிய அளவில் சாதிக்க முடியல, அவங்க ஏன் உலக பணக்காரர்களாக மாற முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுதான் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி தன்னுடைய ஸ்மார்ட் ஒர்க் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா உலக பணக்காரர்களில் 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் தான் வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ பஃபெட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவருடைய கொள்கையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பிற்காலத்தில் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றது தான் வாரன் பஃபெட்டினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு வாரன் பஃபெட் ஒரு ஷேரை வாங்குறாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஷேர்ஸை வாங்குறதுக்குமே பல பேர் லைனில் நிற்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட 60 வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை கரைச்சி குடிச்சு பல பங்குகள் அப்படின்றத வாங்கி குடிச்ச ஜாம்பவான், அதுவும் முதலீட்டு ஜாம்பவான். நான் வந்துட்டு அவ்வளோதான்ப்பா ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒன்றும் சாதாரண வயசில் தான் ரிட்டையர்ட் ஆக, ஒரு 94 வயசில் தான் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்துட்டு என்னுடைய பணிகள்லேருந்து ஓய்வு பெறுறேன். பெர்ஷா ஹேத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நிறுவனத்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு புதிய சிஇஓவை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒருத்தரை நியமிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கனடாவை சேர்ந்த கிரெக் ஏபல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரெக் ஏபல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வேற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுவோம். மிட் அமெரிக்கன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாரன் பஃபெட் இருக்காங்க இல்லையா, அவர் வந்துட்டு அந்த நிறுவனத்தை வாங்குறாரு. ஸோ அப்படி வாங்கப்பட்ட நிறுவனத்துல இருந்து வாரன் பஃபெட் கிட்ட வந்தவர் தான் நம்ம ஏபல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்றத சம்பாரிச்ச ஏபலை வந்துட்டு அவருடைய பெர்ஷர் ஹாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு தலைவராக நியமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த வாரன் பஃபெட் என்ன பண்ண போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் எகிரி இருக்கு. ஸோ யாரு தான் இந்த வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1930s நெப்ராஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ல ஒமாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்த ஒரு பையன் தான் நம்ம வாரன் பஃபெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில் பிறந்த அந்த பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 11 வயசுலேயே வந்துட்டு ஷேர்ஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மலாம் 11 வயசுல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பாட்ட ₹1 ₹2 அப்படின்றத வாங்கிட்டு போய் சாக்லேட்ஸ் வாங்கியிருப்போம். பட் வாரன் பஃபெட் அப்பயே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஷேர்ஸ் வாங்கக்கூடியது இல்லையா, அவர் யூனிக்காக பிக் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்றது நல்ல ப்ராஃபிட் தரதுனால சரி ஓகே நம்ம இதுலேயே வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1956 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஃபெட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய 26 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஓன் ஏஜென்சி மாதிரி ஆரம்பிச்சிடறாப்ல அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஷேர்ஸ் வாங்கினா நல்ல லாபம் கிடைக்கும், எந்தெந்த ஷேர்ஸ் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நலிவடைந்த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஷேர்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனியுடைய மதிப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும், பட் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நல்ல வேல்யூவானதாக இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாரன் பஃபெட் ஒவ்வொன்றா பார்த்து வாங்குறாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். வாரன் பஃபெட் பண்ணதுலேயே வந்துட்டு முக்கியமான முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொக்கோ கோலா, அதுக்கப்புறமா ஆப்பிள் நிறுவனம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு அது வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு வாரன் பஃபெட் முதலீடு பண்ணியிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபியூச்சரில் எது வந்துட்டு பெருசாகும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறது இருக்கு இல்லையா, இன்னைக்கு பணக்காரங்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒன்றும் இல்லாத காலத்தில் ஒரே ஒரு விஷயம் அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் எது, ஃபியூச்சரில் வந்துட்டு எந்த விஷயம் எல்லாத்தையும் ஆட்டுவிக்க போகுது, எந்த விஷயம் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க போகுது அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாரன் பஃபெட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பஃபெட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா 1970 என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெர்ஷர் ஹாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவுளி நிறுவனம் வந்துட்டு லாஸ்ட்ல இறங்குறாங்க. ஸோ அதை பார்த்து வாரன் பஃபெட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அப்படின்னா அந்த நிறுவனத்தை நம்ம வாங்கலாம், நம்ம வாங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனமாக மாற்றலாம் அப்படின்ற ஆசையில் அந்த நிறுவனத்தை 1970 வாங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். 1970 அந்த பெர்ஷவர் ஹாத்வே இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தை வாங்கினதோட மட்டும் இல்லாமல் அதனுடைய நிறுவன தலைவராகவும் மாறுறாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் வாரன் பஃபெட்டுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1970s ஆரம்பிச்சு 2000 தாண்டி 2025 வரைக்கும் பல வருஷங்கள் பல தசாப்தங்கள் நின்று பேசியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு பின்னாடி இருந்தது அவருடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 94 வயசுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஓகே நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது பலராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாரன் பஃபெட் இல்லை அப்படின்னா அடுத்து யார் நமக்கு வழிகாட்டுறது அப்படின்றது தான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கவங்களுடைய ரொம்ப பெரிய ஒரு தவிப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் வாரன் பஃபெட் மாதிரி இன்னொரு தலைவன் இன்னொரு முதலீட்டாளர் உருவாகி வர்றது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வாரன் பஃபெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படின்னா போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்னா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.